இந்த நாளிலும் ஆண்டவர் இந்த முகாமுக்கு என்று ஒவ்வொரு முகாமுக்கும் ஒவ்வொரு வாக்குத்தத்தங்கள் ஆண்டவர் கொடுப்பார். இந்த முகாமுக்கு என்று கொடுக்கப்பட்டிருக்கிற வாக்குத்தத்தம், நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிடுவதில்லை. அல்லேலூயா. ஆம், சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. சொன்னதை செய்யும் வரை அவர் நம்மை கைவிடுவதில்லை. கர்த்தர் நமக்காய் யாவையும் செய்து முடிப்பார். கர்த்தர் நமக்காய் மலைகளை பெயர்ப்பாரே. அல்லேலூயா. கர்த்தர் யாக்கோபை பார்த்து சொன்னார், நீ படுத்திருக்கிற இந்த பூமியை அவனுக்கு தருவேன். நீ போக விடுமெல்லாம் நான் உன் கூடயே நான் வருவேன். நான் உனக்கு சொன்னதை செய்யும் வரைக்கும் உன்னை கைவிடுவதில்லை. இன்றைக்கும் நீங்கள் எல்லாம் பலவிதமான சூழ்நிலைகளில் பலவிதமான பிரச்சனைகள், போராட்டங்கள், பல காரியத்தில் வந்திருக்கலாம். ஆனால் யாக்கோபு அங்கே தங்கியிருக்கிற அந்த சூழ்நிலையில் யாக்கோபுக்கு யாரெல்லாம் இருந்தாங்க? அம்மா இருந்தாங்க, அப்பா இருந்தாங்க, எல்லாருமே தான் இருந்தாங்க. ஆனால் கூட யாருமே இல்லை. அல்லேலூயா. கூட யாருமே இல்லை. யாருமே இல்லாத அந்த சூழ்நிலையில் யார் தான் இருந்தார்னா தேவன் மாத்திரம்தான் இருந்தார். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு எல்லாமே இருக்கலாம், ஆனால் யாருமே கூட இல்லாமல் இருக்கலாம். அடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது தெரியாமல் இருக்கலாம். ஆனால் உங்களை உருவாக்கின கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். வேதம் சொல்லுது, ஆபிரகாம் தேவனுடைய வாக்குத்தத்தத்தை நம்பி ஆண்டவர் சொன்ன தேசத்தை நோக்கி புறப்பட்டு வந்தார். அவர் வாக்குத்தத்தத்துக்கு ஆண்டவருடைய வார்த்தை கீழ்ப்படிந்த ஒரு தேவனுடைய மனுஷனா இருக்கிறார். ஆபிரகாமுடைய மகனாகிய ஈசாக்கு வாக்குத்தத்தத்தினுடைய புத்திரனா இருக்கிறார். ஏன்னா ஆண்டவர் சொல்லி பல ஆண்டுகளுக்கு பிற்பாடு உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், உனக்கு ஒரு பிள்ளை பிறக்கும், உனக்கு ஒரு குமாரன் வருவான். நம்ப முடியல, நம்ப வச்சு வேதம் சொல்லுது, ஆபிரகாம் நம்புவதற்கு ஏது இல்லாது இருந்தோ அந்த நம்பிக்கையோடு விசுவாசித்தார். இல்லாததில் இருக்கிறது போல அழைக்கிற தேவனுக்கு முன்பாக அவன் தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட வாக்கு தத்தத்தினுடைய புத்திரனாக ஈசாக்கு வந்து பிறந்தார். ஒரு அலையில சொல்லுங்க. ஈசாக்கு அப்படின்னாலே புன்னகைன்னு சொல்லி அர்த்தம். இந்த ஈசாக்குக்கும் அற்புதமாய் நல்ல ஒரு பெண்ணை பார்த்து எலியேசர் என்ன பண்ணாருன்னா கூட்டிட்டு வர்றார். ஈசாக்குக்கு ரெபேக்காளுக்கு திருமணம் முடிஞ்சு பல ஆண்டுகள் குழந்தை பாக்கி இல்லை. ஆனால் வேதம் சொல்லுது, ஈசாக்கு தன் மனைவி ஆகிய ரெபேக்காளோடு கூட விளையாடி கொண்டிருந்தார். என்ன பண்ணிட்டு இருந்தாரு? நீங்கள்லாம் எப்படி விளையாடுவீங்களா? ஓடி விளையாடு பாப்பா. மனைவியோடு விளையாடி கொண்டிருந்தாரோ பாருங்க. கடவுளுடைய வார்த்தை அப்படி சொல்லுது. பல ஆண்டுகளாக ரெபேக்காளுக்கு என்ன இல்லையா? குழந்தை இல்லை. குழந்தை இல்லாத ரெபேக்காளுக்காக ஈசாக் என்ன செய்தார்னா வேண்டுதல் செய்தார். ஏன்னா இதை கொடுக்கிறவர் அவர் தான் பாருங்க. பிள்ளைகள் கர்த்தரால ஒரு சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். அவர் மலடியை சந்தோஷமான பிள்ளை தாட்சியாக்கி வீட்டில் குடியிருக்க பண்ணுகிறவராக இருக்கிறார். ஈசாக்கு ரொம்ப பயங்கரமாக ஜெபம் பண்ணியிருப்பார் போல, ரொம்ப பயங்கரமாக. ஆபிரகாம் ஒரு தொழுகை வீரன், ஈசாக்கு ஒரு நல்ல ஜெப வீரன், அவரும் தொழுகை வீரன் தான். அவர் நல்ல ஜெபம் பண்ணதுனால என்ன ஆச்சு அப்படின்னா ரெபெக்காளை கர்த்தர் ஆசீர்வதித்தார்.
இன்னைக்கு ஒருவேளை இந்த முகாமில் குழந்தை இல்லாத ரெபேக்கெல்லாம் வந்திருந்தீங்கன்னா கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. அவர் சொன்னதை செய்யும் வடையில் உங்களை கைவிடவே மாட்டார். ரெபேக்காளுக்கு குழந்தை விட்டாச்சு. பார்த்தீங்கன்னா வயிற்றுக்குள்ள பயங்கரமான சண்டை நடக்குது. என்ன, ஏற்கனவே இவர் மனைவியோட விளையாடினவர், பைபிள் அப்படி தானே போட்டிருக்கு. இப்போ வயிற்றுக்குள்ள பிள்ளை விளையாட ஆரம்பிச்சிருச்சு பாருங்க. என்ன, வயிற்றுக்குள்ள ஒரே ஒரே பயங்கரமான ஒரே ஒரே கொண்டாட்டமாக இருக்குது. உள்ள ஒரு என்ன எல்லா சண்டையும் நடக்குது உள்ள. ரெபேக்காள், நான் கர்த்தரிடத்தில் போய் நான் விசாரிப்பேன், இது என்னமாய் முடியுமோ. போய் கர்த்தரிடத்தில் விசாரிச்சா கர்த்தர் சொல்றாரு, உனக்கு ட்வின்ஸ் பேபிமா, உனக்கு ஸ்கேன் ரிப்போர்ட்டு கொடுத்துட்டார் பாருங்க. கவர்மெண்ட் தான் கொடுக்க மாட்டேங்குது, சொல்லக்கூடாது அப்படின்னுது. அவரு கரெக்டாக ஸ்கேன் ரிப்போர்ட் சொல்லிட்டாரு, ரெண்டுமே மேல் பேபி தானா. ரொம்ப மேல் அப்படின்றீங்களா? ரெண்டுமே மேல் பேபி தான். அதுலயும் ஆண்டவர் சொல்றாரு, மூத்தவன் இளையவனை சேவிப்பா. அல்லேலூயா. யாக்கோபு பிறக்கத்துக்கு முன்னாடியே யாக்கோபை முன்குறித்த தேவன் இன்றைக்கு உங்க எல்லாரையும் அவர் முன்குறிச்சு வச்சிருக்கிறார். பிறக்கத்துக்கு முன்னாடியே யாக்கோபனுடைய கருவை கர்த்தருடைய கண்கள் கண்டது. உங்களை ஆண்டவர் அப்படிதான் பார்த்திருக்கிறார். அப்போ சொல்லிட்டாரு, ஆண்டவர் சொல்லிட்டாரு, 2 பிள்ளை பிறக்க போகுது, மூத்தவன் இளையவனை சேவிப்பான். பிறக்கத்துக்கு முன்னாடியே யாக்கோபுடைய வெற்றி முன்னறிவிக்கப்பட்டது. நீங்க பிறக்கத்துக்கு முன்னாடியே உங்க வெற்றியும் கர்த்தர் முன்னறிவிச்சிருக்கிறார். We are born to win. நீங்க ஜெயிக்கிறதுக்குன்னு பிறந்திருக்கிறீங்க. நான் பறக்கும் போதே என் தலையில ஆண்டவர் ஜெயான்னு எழுதிதான் இந்த உலகத்துல கொண்டாந்து வச்சிருக்கிறார். அல்லேலூயா. உங்க எல்லாருக்கும் தலையில எப்படிதான் வச்சிருக்காருன்னா ஜெயம் ஜெயம். நான் எதுக்கு தான் பிறந்திருக்கேன்? ஜெயிக்கிறதுக்கு நான் பிறந்திருக்கிறேன். யாக்கோபு உள்ள சண்டை போட்டுக்கிட்டே இருக்க. பார்த்தீங்கன்னா இவன் முன்னாடி பறக்கிறான். இந்த கபடி ஆடுவாங்க பாருங்க, கபடி ஆடும்போது காலை பிடிச்சி இழுப்பாங்க பார்த்தீங்களா? யாக்கோபு வயிற்றுக்குள்ளே கபடி ஆடி இருக்கான் பாருங்க. என்ன பயங்கரமான பிளேயர். இவன் எப்படியோ அடிச்சு பிடிச்சி வெளியே வர காலை பிடிச்சி இழுத்துருக்கான் பாருங்க. நீ ஏன்டா வெளியே போற? நான் தாண்டா வெளியே போனவன. எப்படியோ உதறிக்கிட்டு வெளியே வந்துட்டா ஏசா. மிகுந்த ரோமத்தோடு பிறந்தானா. அவன் காலை பிடிச்சிட்டு வெளியே வந்தான் பாருங்க யாக்கோபு. யாக்கோபு நினைச்சிட்டான், ஏன்னா ஒரு நிமிஷம் முந்தி போறதுனால பெரியவனாக்கும். என்ன இந்த உலகத்தில் நமக்கு முன்னால ஒரு நிமிஷம் முந்தி பிறந்தவங்களாம் பெரிய ஆளாக்கும். நமக்கு முன்னாடி என்ன நமக்கு முன்னாடி நிறைய இல்லை. தேவன் என்னை ஒரு நோக்கத்தோடு உருவாக்கி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இவர் காலை பிடிச்சிக்கிட்டு இவர் வெளியே வந்து பறக்கிறார். இவர் பறக்கிறார் பாருங்க. அப்பவே போராட்டம் தான். வாழ்க்கையில முன்னேறணுன்ற துடிப்பு, வாழ்க்கையில நல்ல நிலைமைக்கு வரணுன்ற எண்ணம் பிறக்கும் போதே யாக்கோபுக்கு இருந்துச்சு பாருங்க. அந்த ஒரு பொட்டன்ஷியலோட, அந்த ஒரு தரிசனத்தோட, அந்த ஒரு வேகத்தோட தான் கர்த்தர் யாக்கோபு உருவாக்கி வச்சிருந்தார். இப்போ யாக்கோபு பிறந்துட்டார். யாக்கோபு பிறந்த பிற்பாடு ஆண்டவர் சொல்றார், இப்படி தான் நடக்க போகுது அப்படின்னு. இவங்க வளர்றாங்க. வேதம் அதான் சொல்லுது, வளர்ந்துட்டு வரும்போது பைபிள் சொல்லுது, யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமா இருந்தான். அம்மாவோட முந்தானையை பிடிச்சிக்கிட்டே அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறது. என்ன, இந்த அம்மாவோட முந்தானை பிடிச்சிட்டு அலையிற பிள்ளைங்களாம் இருக்குது பாருங்க, ஆம்பளை பிள்ளை பொம்பளை பிள்ளை எல்லாம். அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என்ன, என்னை ஒரு மாதிரி முறைச்சி பார்க்குறேன், என் பிள்ளைங்க தான் இருக்குது, கவலைப்படாதீங்க, இந்த முகாம் முடிஞ்சோன்னா உங்கள் பிள்ளை உங்கள் முந்தானை பிடிச்சிட்டு அலையும். அவன் அம்மா பின்னாடியே போயிருக்கான் பாருங்க, அம்மா பின்னாடியே போயிருக்கான். இந்த ஏசா அவரு வேட்டையாடுறதுல வல்லவர பாருங்க. அம்மா கூடயே இருந்து எப்படிலாம் சமைக்க முடியுன்றதை நல்லா கற்றுக்கிட்டார் யாக்கோபு. அல்லேலூயா. இங்கே இருக்கிற தங்கச்சிமார் அக்காமாரெலாம் நினைக்கிறாங்க, நான் கூட அப்படி ஒரு மாப்பிள்ளை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறேன். நல்லா சமைக்கிற மாப்பிள்ளையாக வரணும். அவனை 3 வேளையும் சமைக்க வச்சு நான் என்ன பண்ணோம், சாப்பிடணும். அல்லேலூயா. கல்யாணம் ஆன புதுசில் மாப்பிள்ளை சொன்னார பொண்ணுக்கிட்ட,
நான் நல்லா காப்பி போடுவேன் அப்படின்னாரா. அப்படியா, போடுங்க அப்படின்னா. அன்னைக்கு போட ஆரம்பிச்சவர் தானா, இன்னைக்கு வரைக்கும் போட்டுக்கிட்டே இருக்கிறேன். இந்த யாக்கோபு நல்லா சமைக்க கத்துக்கிட்டாரு பாருங்க. இந்த முகாமில் வந்திருக்கிற யாக்கோபுல ஒரு அலையிலையா சொல்லலாமா? வாயை கொடுத்து மாட்டிக்கினாங்க பாருங்க. அப்போ இங்க பார்க்கிறோம், ஈசாக்கு கண்ணெல்லாம் கொஞ்சம் மங்கள் அடைஞ்சி அவர் வயசான உடனே ஏசாவை பார்த்து சொல்றாரு, என் கண்ணெல்லாம் கொஞ்சம் எப்படி இருக்குது, மங்களா இருக்கு அப்படின்றாரு. அதுக்கு முன்னாடி இவர் வேட்டைக்கு போயிட்டு வர்றாரு. இந்த ஏசா வேட்டைக்கு போயிட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா சிவந்த கூழை நல்ல கம 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 கமனு நான் பண்ணியிருக்கிறார். யாக்கோபு சமைச்சிருக்கிறார் பாருங்க. அந்த சிவந்த கூழோட வாசனை ஏசாவோட மூக்கில் போய் நாக்கில் தண்ணி வர அளவுக்கு என்ன பண்ணியிருக்கிறாருன்னா சமைச்சிருக்கிறார். நீங்களும் தான் சமைக்கிறீங்க, மூக்கில் ஏதாவது ஏறுதா? மூக்கை பார்த்து ஏற்றி விடணுன்றீங்க. மூக்கில் ஏறி நாக்கில் தண்ணி வர அளவுக்கு நல்லா சமைச்சிருக்கிறார் பாருங்க யாக்கோபு. என்ன சமைச்சா அப்படி சமைக்கணும். அல்லேலூயா. சிலர் ஒரு அங்கிள் இருப்பார், உங்கள் ஆண்டி சில நேரம் உப்பு போட்டு வைப்பாங்க, சில நேரம் உரப்பை கொட்டி வைப்பாங்க, சிலர் ஜீனியை கொட்டி வைக்கும். அப்போல்லாம் நீங்கள் என்ன அங்கிள் சொல்லுங்கன்னா, இதுவும் ஒரு டேஸ்டாக இருக்கு, இதுவும் ஒரு அப்படி தான் சகிச்சு போகிறது, அவ்வளோதான் சில பேர். ஆனால் சில வீட்டெலாம் போனால், சில வீடு நான் ரோடு பக்கம் போனாலே போதும், வீட்டில் வைக்கிற ரசம் கூட வீட்டுக்குள்ளே ஆளை இழுக்கும் பாருங்க, சாம்பார் ஆளை இழுக்கும், மீன் குழம்பு ஆளை இழுக்கும். சில வீட்டில் என்னதான் வச்சாலும் ஒன்றுமே இழுக்காது. அல்லேலூயா சொல்லுங்க. இந்த முகாமுக்கு வந்திருக்கிறவங்க எல்லாரையும் கர்த்தர் சமையல் கலையில் வல்லுநராக மாற்றுவார். இது முதல் கொண்டு உங்க வீட்டில் இருக்கிற எல்லாரும் வயிறார சாப்பிட்டு வாயார வாழ்த்துவார்களாக. நல்லா ஒரு ஆமென் சொல்லுங்க. உங்களை பிடிச்ச தலையெழுத்தெல்லாம் கர்த்தர் இந்த முகாமில் என்ன பண்ணுவாரு, மாற்றுவார். இந்த சிவந்த கூழோட வாசனையை பார்த்துட்டு ஏசா வேட்டையாடி வர கேட்குறார், தம்பி எனக்கு கொஞ்சம் அதில் கொஞ்சம் கொடுறா அப்படின்றா. நீ கறி சாப்பிட்ற ஆள், உனக்கு இந்த கூழெல்லாம் ஆகாது, எனக்கு குட்ரா கட்டாயம் எனக்கு வேணும். அப்போ தான் பார்த்துக்கிட்டே இருக்க பாருங்க. சரி கூழ் வேணும்னு என்ன பண்ணு, சேஷ்டபுத்திர பாகத்தை எனக்கு விட்டுரு போடு. அது என்னங்க சேஷ்டபுத்திர பாகம் அப்படின்னா, எல்லா பங்குல ரெட்டிப்பான பங்கு அவருக்கு என்ன செய்யணும், வரணும். அதான் சேஷ்டபுத்திர பாகம். சொத்துல எல்லாம் அவருக்கு ரெட்டிப்பாக வரும். நீ கிடையாது இன்வெட்டு எனக்கு கொடுத்துரு அப்படின்ட்டா. நான் சாக போறேன்னு, எனக்கு அதுக்கு நான் சாகவா போறேன், கஞ்சிலாம் செத்தா போவேன். சேஷ்ட புத்திர பாகத்தை என்ன பண்ணா, அலட்சியம் பண்ணினான். அதை யாக்கோபுக்கு விற்று போட்டா. யாக்கோபு பாருங்க, அந்த பிளஸ்ஸிங்ஸை தனக்கு வர வேண்டியதை சுதந்திரிக்கிறதுலயே ரொம்ப கருத்தா இருந்தார் பாருங்க. அதுலயே இருந்தார். பழமொழியா சொல்லுமா, ஆரிய கூத்தாடினாலும் தாண்டவக்கோன காரியத்தில் கண்ணா இருக்கணும் அப்படின்னு. கரெக்டா அந்த பிளஸ்ஸிங்ஸை அவர் ரிசீவ் பண்றார். அதை எனக்கு கொடுத்துட்டார். வேதம் சொல்லுது, பிற்பாடு அவன் கண்ணீர் விட்டு அழுது புலம்பி கூட அது அவனுக்கு கிடைக்கல, அது அவனுக்கு கிடைக்கல. அவன் பிற்பாடு தான் இங்க ஈசாக்கு சொல்றாரு, என் கண்ணெல்லாம் இப்படி இருக்குது, ஏசாவை கூட்டு சொல்ற, போய் வேட்டையாடி சமைச்சு கொண்டு வா, நான் சாப்பிட்டு உன்னை நல்லா ஆசீர்வதிக்கிறேன். இந்த ரெபேக்கா நல்லா சமைச்சு போட்டு ஈசாக்குடைய நாக்கு எப்படி தான் இருக்குது, நல்ல ருசி கண்டு போச்சு. சாகத்துக்கு முன்னாடி நல்லா ருசியாக சாப்பிட்டு எல்லாரையும் ஆசீர்வதிச்சுட்டு போகணும்னு பார்க்குறாரு பாருங்க. என்ன அந்த அளவுக்கு அந்த அம்மா சமைச்சு போட்டு மயக்கி வச்சிருக்குது. எந்த அம்மா? உங்கள் பக்கத்து விட்டம்மாவா? ரெபேக்கா அம்மா. அது இந்த ரெபேக்கா கேட்டா பாருங்க, ஆஹா என் புருஷன் இப்படி ஒரு வேலை பார்க்குறாரா, சரி. ஏசா வேட்டையாட போன உடனே யாக்கோபை கூப்பிட்டுச்சு பாருங்க அம்மா, மகனே செல்லக்குட்டி ஓடி அப்படின்னா ஓடியான்ட்டார். வந்த உடனே நம்ம சொல்லுது, நான் வந்து வெள்ளாட்டை நல்லா சமைச்சு கொடுக்குறேன், நீ கொண்டு போய் என்ன பண்ண உங்கள் அப்பா கிட்ட கொடு அண்ணோடனே. யாக்கோபு மனசரிய தகப்பனை ஏமாத்தலை, அம்மா தான் கிளப்பி விடுது. அதுக்கு யாக்கோபு சொல்ற, அவர் ஆசீர்வதிக்கிறது பதில் என்னை சபிச்சு விட்டாரு வச்சுக்கிட்டுங்க,
அப்படிதான் நான் அப்படின்னா, இல்லை மகனே, ஆசீர்வதிச்சா உன் மேலே வரட்டும், சாபம் வந்தால் என் மேலே வரட்டும். யாக்கோபு பாருங்க, சாபம் ஆத்தா மேலே வந்தால் நமக்கு என்ன வந்துச்சு? வேணாத்தா, நீயும் சபிக்கப்பட வேணாம், நானும் சபிக்கப்பட வேணாம்னு சொல்லியிருக்கணுமோ இல்லை? ஆத்தா துணிகரமாக சொல்லுது பாருங்க. சொன்ன உடனே சரி, அவரு எங்கள் அண்ணன் ரொம்ப முடியெல்லாம் இருக்கும் மேலே, எனக்கு அதெல்லாம் இல்லையே, அதெல்லாம் நான் செட்டப் பண்ணுறேன்டா. அம்மா இருக்கும்போது உனக்கு என்ன, உங்கள் அப்பனை எப்படிலாம் ஏமாத்துறேன்னு எனக்கு தெரியும். நிறைய அப்பா அம்மா யோசிக்கிறீங்க, இப்படி தான்யா, ஆனால் நீ கரெக்டாக தீர்க்கதரிசனம் சொல்கிறியா, இப்படி தான்யா ஏமாற்றி விட்டாங்க. ஈசாக்கை எப்படிலாம் கவர் பண்ண முடியும் எனக்கு தெரியும். நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த அம்மா வெள்ளாட்டு கறிய மான் கறி மாதிரி சமைச்சிருக்குது பாருங்க. உங்கள் கையில் கொடுத்தா என்ன பண்ணியிருப்பீங்க? இருக்கிற பிராய்லர் கோழியை ஒழுங்காக சமைக்க மாட்டேன். வெள்ளாட்டு கறியை மான் கறி மாதிரி சமைச்சிருக்குது பாருங்க. அப்போ அந்த அம்மா நல்ல கேட்ரிங் காலேஜில் எங்கேயோ ட்ரைனிங் எடுத்துகிட்டு வந்துருக்குது. நல்லா சமைச்சு கம கமனு வாசனை வருது. யாக்கோபு மேலே அந்த உரமத்தெல்லாம் போட்டு கிட்டு மேக்கப் பண்ணி அனுப்புது. கொண்டு போய் கொடுக்குறார். தகப்பனே அப்படின்றார். சத்தமோ யாக்கோபின் சத்தமாக இருக்குது. ஆனால் யார் வந்திருக்கிறது, மகனே யாருன்னா ஏசா அப்படின்றாரு. போர்ஜரி பண்ணுறாரு பாருங்க. அந்த காலத்திலே இதெல்லாம் நடந்துருக்குது. இவ்வளோ சீக்கிரமா உனக்கு கிடைச்சிருச்சா? ஆமாம், தேவனாகிய கர்த்தர் எனக்கு காரியத்தை என்ன பண்ணாரு? அவர் தான் நமக்கு மாட்டினாரு. ஆண்டவரே வாய்க்க பண்ணார். அவர் இவ்வளோ சீக்கிரமாவா கொண்டா சாப்பிட்றாரு. நீ கிட்டவா, ஏசாதானா நான் தடவி பார்க்கணும். தடவிலாம் பார்க்குறாரு, முகந்தெல்லாம் பார்க்குறாரு. என் மகனாக யாக்கோபுடைய வயல்வெளியின் வாசனை என்ன பண்ணுது, வீசுதெல்லாம் சொல்றாரு. எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அவர் நல்லா ஆசீர்வதிக்கிறார் பாருங்க. யாக்கோபை நல்லா ஆசீர்வதிக்கிறார். இந்த பைபிள் சொல்லுது, உன் தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக. நம்ம பெத்த அம்மா அப்பா நம்ம மனசார ஆசீர்வதிச்சாங்கன்னா நீங்கள் நல்லா இருப்பீங்க. அல்லேலூயா. உங்கள் அம்மா அப்பா கண்ணீர் விட்டாங்க வச்சுக்கிடுங்களேன், அது உங்களுக்கு நல்லதே கிடையாது. அதனால தான் பைபிள் சொல்லுவோம், தகப்பனின் தாயும் கனம் பண்ணுவாயாக. உன் ஆயுசு காலம் நீடித்திருப்பதற்கு நீ அதை என்ன பண்ண, கை கொள்ளணும். அப்போ இவர் நல்லா மனசார ஆசீர்வதிக்கிறார். வாக்குதாத்தங்கள்லாம் சொல்லி ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு வந்தால் கொஞ்ச நேரத்துக்குள்ள பார்த்தீங்கன்னா ஏசா வரார். வந்து தகப்பனே இதோ நான் எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டேன் அப்படின்னோடனே இவரு ஒன்று அப்படியே தூக்கி பாரி போடுது ஏசாக்கு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தான், அது யாரு? எல்லாத்தையும் ஆசீர்வாதத்தில் வாங்கிட்டு போனானே. ஐயோ, அவன் என்னோட சேஷ்ட புத்திர பாகத்தையும் வாங்கிட்டான், இதையும் வாங்கிட்டானா? இவர் சொல், எனக்கு என்னதான் ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறீங்க, நீ அவனை சேவிப்பாய். இதுதான் ஏற்கனவே ஆண்டவர் சொல்லிட்டார், பிறக்கத்துக்கு முன்னாடி சொல்லிட்டார், இதான்பா உனக்கு, நீ அவனை சேவிப்பாய், அவன் உனக்கு எஜமானா இருப்பான். ரொம்ப கோவம். ஏசா கத்தி கதறா, எனக்கு இப்படி ஆகி போயிடுச்சு, அவனை பட்டயத்தினால கொல்லுகிற நாள் வரும், அன்னைக்கு என் துக்கம் என்ன பண்ணும் நீங்க அப்படின்றார். இதை கேள்விப்பட்ட தாய் ரெபெக்காள் உடனே யாக்கோபு கூப்பிடுறே, உங்க அண்ணங்காரன் ரொம்ப கோபமா இருக்கான், உன்னை பார்த்தோன்னா கொண்டே விட்டான் உன்னைய என்ன. இதனால என்ன பண்ண, இங்கிருந்து நேரா எங்க அண்ணன் இருக்கிறாரு, ஓ மாமன் என்ன, அவர் என்னை விட அசகாய சூரன். அவரு யாரு? இந்த ரெபெக்காளுடைய அண்ணன் இருக்கிறாரு, மாமா, யாக்கோபோட மாமா. நீங்களாம் நினைக்கிறீங்க எங்களுக்கு தான் அண்ணன் இருக்கிறாரு என்ன, உங்களை விட அசகாய சூரனா இருப்பார், அவர்கிட்ட ஓடி போயிடு அப்படின்ட்டா. உடனே இவர் போறாரு பாருங்க. இவர் போற வழியில தான் அங்க பார்க்குற அந்த ஆதியாகமம் 28 போற வழியில சாயங்காலம் ஆகி போச்சு. அந்த இடத்துல ஒரு கல்லை எடுத்து என்ன பண்ண தலைக்கு வச்சுட்டு தூங்க ஆரம்பிக்கிற. சாயங்காலம் ஆகி போச்சு. யாக்கோபை போகும் பாதையில் பொழுது பட்டு ராவிலேறு வந்து மூடிட, பொழுது பட்டு ராவிலேறு வந்து மூடிட, தூக்கத்தால் நான் கல்லில் சாய்ந்து தூங்கினாலும் என் கணால்
கனவு கண்ட பிற்பாடு நாம் இந்த பாட்டை பாடுறோம். என்ன, அங்கே படுத்தார் பாருங்க, போகிற வழியில் போய் படுத்தார். அங்கே வானம் திறந்திருக்கிறதையும் அங்கே ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கிறதையும் தேவதூதர்கள் ஏறுகிறதையும் இறங்குகிறதையும் பார்க்கிறார். இங்கேயும் அதுதான் நடக்குது. இப்போ யாரும் கனவு காணாதீங்க. அல்லேலூயா. யாராவது கனவு கண்டாங்கன்னா அவங்கள அப்படியே பக்கத்தில் படுக்க வச்சுக்கிட்டுங்க. ஓகே, ரைட். கனவு கண்டார் பாருங்க, கனவுல தேவதூதர்கள் ஏறுகிற இறங்குற இருக்கிற இங்கேயே தான் நடக்குது. நம்முடைய ஜபத்தை எல்லாம் எடுத்துட்டு தேவதூதர்கள் ஏறுகிறார்கள், பதிலை எடுத்துக்கிட்டு இறங்குறாங்க. நம்முடைய துதியெல்லாம் பரலோகத்துக்கு போகுது, ஸ்தோத்திரமெல்லாம் பரலோகத்துக்கு போகுது. தேவனுடைய மகிமை அங்கிருந்து இறங்கி வந்து கொண்டே இருக்கிறது. அங்க பார்க்கிறாரு, இந்த கனவு கலங்கி எதிர்த்து பார்க்கிறாரு. இது தேவனுடைய வீடே அல்லாமல் வேறே அல்ல, இது வானத்தின் வாசல். அந்த இடத்துக்கு இதுக்கு முன்னாடி பேர் என்னன்னா லூசு. என்னது? ஆயத்திறந்து சொல்லுங்க. பக்கத்தில் இருக்கிறவங்கள பார்த்து சொல்றாதீங்க, போச்சு போறாங்க. அந்த இடத்துக்கு பேரு லூசு. எங்க பாசையா சொல்லுவார், நம்மெல்லாம் இயேசு ஏற்றுக்கொள்ள முன்னாடி இப்படி தான் இருந்தோம். இயேசு ஏற்றுக்கிட்டோன்னா லூஸ் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணிட்டார்னா பெத்தேலாய் மாற்றி விட்டார். அல்லேலூயா. பெத்தேல், ஏல் பெத்தேல், இது தேவனுடைய வீடு அப்படின்னு சொல்லி அங்க ஆண்டவர் யாக்கோபோட கூட பேசுகிறார். நீ போற இடத்துல நான் உன் கூட இருப்பேன், நீ படுத்து இருக்கிற பூமியை நான் உனக்கு சொந்தமா தருவேன், நீ இப்ப போற நிச்சயமா நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நான் உன் கூடையே வருவேன். அதுக்கு தான் யாக்கோபு சொல்றாரு, நான் கோலும் கையும் ஆண்டவரே நான் போறேன், தேவரீர் என் கூட வந்து என்னை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிச்சிங்கன்னா நான் திரும்பி வரும்பொழுது எல்லாவற்றிலும் உங்களுக்கு என்ன செய்வேன், தசம பாகத்தை செலுத்துவேன்னு சொல்லி பொருத்தனை பண்ணி நான் படுத்திருந்த கல்லை எடுத்து வச்சு அது மேலே எண்ணெயை ஊற்றி அதை அபிஷேகம் பண்ணி வைக்கிறார். இது தேவன் என்னை சந்தித்த இடம், நான் திரும்ப வருவேன், தேவன் என்னை சந்தித்த இடத்துக்கு நான் திரும்ப வருவேன்னு சொல்லி போறார். அருமையானவர்களே, இன்றைக்கு இங்கே வந்திருக்கிற நீங்க தேவனோட கூட ஒரு பொருத்தனை பண்ணும்படியான ஒரு ஏவுதல் இருக்குமானால் தேவன் உங்களோட கூட பேசி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நீங்க வந்திருக்கிறீங்க, என்ன ஆக போகுது தெரியல, ஏதாக போகுதுன்னு தெரியல. ஆண்டவர் சொல்றாரு, எல்லாம் நல்லபடியா தான் நடக்கும். அல்லேலூயா. எல்லாம் நன்மையா தான் நடக்கும். உங்க கூட யார் இருக்கிறாங்க யார் இல்லைன்றதை பத்திலாம் பிரச்சனையே இல்லை. தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. நான் உங்களோடு கூட இருக்கிறேன். அதுக்கு தான் அந்த தொடர்ந்து அதிகாரத்தை நம்ம படிக்கணும். அவர் அடுத்து ஊருக்குள்ள போனா ஆடு மேய்க்கிற பிள்ளைங்கெல்லாம் வராங்க. இங்க பார்த்தா அந்த கிணத்து, யாக்கோபுடைய கிணறுன்னு சொல்றோம் இல்லையா, அந்த கிணறு கல் மூடி வச்சிருக்குது. எல்லாம் வராங்க. இவர் சொல்றாரு, அவங்கெல்லாம் வராங்களா, ஆட்டுக்கு தண்ணி காட்ட வராங்க. சாயங்காலம் எல்லா மந்தையும் சேர்ந்த பிற்பாடு தான் இந்த கல்லை புரட்டி தண்ணியை காட்டுவாங்க. அப்படியா? அது வர அந்த புள்ள ஒரு மாதிரி நல்லா இருக்குது அப்படி கேட்குற, அது வந்து லாபானோட புள்ள. அப்படியா? எங்கள் அங்கிளோட மகளா? வந்தவொடனே கண்டுபிடிச்சிட்டாரு பாருங்க, கர்த்தர் கூட இருக்கிறார் இல்லையா. அல்லேலூயா. கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டார். உடனே கூப்பிட்டு உடனே மாமா ஆடெல்லாம் பார்த்த உடனே சந்தோஷம் பொங்குதுன்னு கல்லை புரட்டி தண்ணியெல்லாம் காமிச்சு, இன்னும் வெகு பொழுது இருக்குது, தண்ணி குடிச்சுட்டோம் ஒன்று மேயிட்டோம். அங்கே யூஸ் போகுது. இந்த மாதிரி வந்தார், இப்படி கல்லெல்லாம் புரட்டி தள்ளிலாம் காமிச்சிருக்கிறாரு. அத்தை மகன் வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. அத்தை மகன் வந்தால் நாங்கள் எதுக்கு அல்லேலூயா சொல்லணும்? உடனே நியூஸ் போயிடுச்சு லாபானுக்கு. லாபான் வரார், வந்து கட்டி பிடிச்சி, என் தங்கச்சி மகன் வந்துட்டான், நீ என் எலும்பின் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சமாக இருக்கிற, வாங்க மாப்பிள்ளைன்னு வீட்டை கூட்டிகிட்டு போயிட்டாரு பாருங்க. வீட்டை கூட்டிகிட்டு போயிட்டாரு, நல்லா கவனிக்கிறாரு, எல்லாம் அங்கே இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு, மாப்பிள்ளை நீங்கள் எனக்கு மாப்பிள்ளையாக இருக்கிறதுனால நீங்கள் சும்மா இங்கே வேலை செய்யலாமா, நீங்கள் ஏதாவது சம்பளம் சொல்லுங்கள், நான் உங்களுக்கு என்ன செய்கிறேன், சம்பளம் கொடுக்குறேன் பாருங்க. நம்மளுக்கு தான் மாமனார் இருக்கிறாங்க, ஏதாவது சம்பளம் கொடுக்குறாங்களா பாருங்க. அல்லேலூயா. அந்த மாமனார் சொல்கிறாரு, அவனுக்கு சம்பளம் கொடுக்குறேன் மாப்பிள்ளை அப்படின்னு. ரெண்டு பேரும் பேசிக்கிறாங்க. சரி ரைட்டு. அப்புறம் வந்து புள்ளி உள்ள ஆடு, புள்ளி இல்லாத ஆடு, இப்படிலாம் பேசுகிறாங்க. அதுக்கெல்லாம் ஓகே. இந்த பிஸ்னஸ் நடந்துகிட்டு இருக்கும்போதே இவர் பார்க்குறாரு பாருங்க, அந்த ராகேலை பார்க்குறார். என்ன ராகேல் ரொம்ப அழகாக இருக்கா, வேலை நடக்குது, சம்பளம் கிடைக்குது, எல்லாம் நடக்குது. அவர் சொல்ல, மாமா வந்து
கல்யாணம் பண்ணணுன்ற எண்ணம் இருக்குது. உங்கள் சின்ன மக இந்த ராகேல், அது எனக்கு ரொம்ப பிரியமாக இருக்குது, அதை எனக்கு கல்யாணம் கட்டி கொடுக்குறீங்களா? அவ்வளோ ரொம்ப நேராக கேட்குறாரு. மாமா சொல்கிறாரு, நீ ஒரு 7 வருஷம் என்ன பண்ணுங்க, வேலை செய்யுங்க, ராகேலை கட்டி கொடுக்குறேன். அவள் மேல் கொண்ட பிரியத்தினால 7 வருஷம் போனதே தெரியலையாம் பாருங்க. அல்லேலூயா. ஒருத்தர் கல்யாணம் ஆச்சான் பாருங்க. கல்யாணமான உடனே மனைவியோட பிறந்த நாள் வந்துச்சான், ரொம்ப கிராண்டாக கொண்டாடினாரான். அடுத்து 2வது பிறந்த நாள் வந்துச்சான், மனைவி ரொம்ப ரெடியாக இருந்தாங்களா, இவர் கொண்டாடவே இல்லையா, அவள் அப்படியே அஃபெக்ட் ஆகிட்டா. 3வது பிறந்த நாள் வந்துச்சா, இன்னைக்காவது இந்த மனுஷன் கேக் வெட்டுவார்னு பார்த்தா அன்னைக்கும் கொண்டாடலையா. 4வது வருஷம் வந்துச்சான் பாருங்க. இந்த வருஷம் இந்த ஆளுகிட்ட என்னன்னு கேட்டுருவோம் அப்படின்ட்டு, வருஷம் பிறந்த நாள் கொண்டாடினதுக்கப்புறம் கொண்டாடவே இல்லை. அவர் சொன்னாரான், கோச்சிக்க மாட்டியா அப்படின்னு. சொல்லியா? இல்லை, உனக்கு பிறந்த நாள் கொண்டாடின வயசான மாதிரி தெரியும், நீ அன்னைக்கு வந்த மாதிரி அப்படியே இருக்கிறதுனால உனக்கு பிறந்த நாளே என்ன செய்யல. அல்லேலூயா. பாருங்க, அப்போ அவள் மேல் கொண்ட பிரியம், இந்த ராகேல் மேல் கொண்ட பிரியத்தினால இவர் 7 வருஷம் போனது. இந்த கேம்ப் கூட பாருங்களேன், நீங்கள் அப்படி உட்காந்து இருக்கிறீங்க, அடுத்த 5 நிமிஷத்தில் பார்த்தோன்னா மூட்டை முடிச்சு கிளம்பி போகிற மாதிரி. என்னடா இப்போதான் ஆரம்பித்தாங்க, அதுக்குள்ளே போயிட்டாங்க, என்ன நடந்துச்சுங்க? தேவன் மேல் கொண்டிருக்கிற பிரியத்தினால இந்த கேம்பில் தேவனோட பிரசன்னம் அரசைவாடி கொண்டிருக்கிறபடி இது போகிறதே தெரியாது பாருங்க, டப்புன்னு முடிஞ்சிடும் அப்படியே மகிமையா. அவர் 7 வருஷம் போனது சரி, 7 வருஷம் முடிச்சு கல்யாணம் நடக்கணும்ல, கல்யாணமும் நடக்குது பாருங்களேன். கல்யாணம் நடக்கும்போது இந்த மாப்பிள்ளை பக்கத்தில் பொண்ணு உட்காந்துருக்குது, அப்படியே மூஞ்செல்லாம் பூவாக போட்டு மூடி இருப்பார் போல தெரியுது. இவன் இந்த யாக்கோப்பு பாருங்க, இந்த அக்காக்காரியை காணுமேன்னு தேடிட்டே இருக்கிறான். கல்யாணம் பந்தல்ல, கல்யாண மண்டபத்தில் தங்கச்சிக்காரிங்க உட்காந்துருக்காளா, அக்காக்காரியை காணுமே தேடிட்டே இருந்திருக்கான் பாருங்க. உட்காந்துருக்கிறது யார் தான்? இவ ஆட்டுத்தோல்லாம் போத்திக்கிட்டு போய் அப்பனை ஏமாத்தின, அவங்க அப்பன் பூவா போட்டு மூடி என்ன பண்ணிட்டான். அவங்க அக்காக்காரி தங்கச்சிக்காரிக்கு இருக்கிற புத்தி அப்படியே அண்ணங்காரன் இருக்குது பார்த்தீங்களா, அது அவன் மாப்பிள்ளை ஏமாத்திச்சு, இவன் மாப்பிள்ளை ஏமாத்திட்டான். அருமையானவர்கள், நீங்கள் எந்த மாப்பிள்ளை ஏமாத்திட்டீங்க? இவன் பார்க்குறேன், எங்க இந்த தங்கச்சி கல்யாணத்துக்கு அக்காக்காரியை காணுமே, இப்படியா இருப்பாளுங்க. அப்புறம் கல்யாணம்லாம் முடிஞ்சு மறுநாள் விடிஞ்சவன பார்த்தா நீல சாயம் வெளுத்து போச்சு. அப்படி பார்த்தா ஐயோ அத்தான்றா லேயாலு, நீ என்ன அத்தான்ற, நான் என் கழுத்தில் தானே என் தாலி கட்டினேன், இனிமே உன் குடும்பம் யார் கையில் தான். உடனே கூப்பிட, மாமா லாபம், நான் மாப்பிள்ள இங்கே வாயா, இங்கே வாயா, ஒன்றும் என்ன வேலை பார்த்துருக்கிற பாரு மாப்பிள்ள, ஒன்றும் டென்ஷன் ஆகாதீங்க, ஒன்றும் நம்ம வீட்டு பொருள் நம்ம வீட்டில் தான் இருக்கோம், எங்கே போகுது, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அக்கா இருக்கும்போது தங்கச்சி கல்யாணம் பண்ணி கொடுக்கலாமா, அதனால மாப்பிள்ள இன்னும் ஒரு 7 வருஷம் நீங்கள் வேலை பார்த்தீங்கன்னா நல்ல மாமனார், உங்களுக்கு இப்படி ஒரு மாமனார் கிடைச்சிருந்தாரு வச்சுக்கிடுங்க, அன்னைக்கு அவர் மர்கையாயிருப்பார். பாருங்க, சரி ஏதோ கிளியோ குரங்கோ ஏதோ ஒன்று கிடைச்சது வாழ்ந்துட்டு போக வேண்டியது தானே. என்ன சொல்கிறீங்க? என்ன சொல்கிறீங்க? கிளியோ குரங்கோ என்ன வாழ்ந்தாச்சு போக வேண்டியது தானே. இன்னும் அவன் மேலே கொண்ட பிரியம், இந்த பொம்பளை இந்த லேயால் இருக்குதா, இது கூச்ச பார்வையுது, அப்பப்போ போட்டோ எடுத்துக்கிட்டே இருக்கும் போல அப்படி. அதனால அடுத்து 7 வருஷம் வேலை பார்க்குறாரு பாருங்க. 7 வருஷம் வேலை பார்த்து அதுவும் முடிச்சு கல்யாணம் முடிச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டார். லேயால் அற்பமாய் எண்ணப்பட்டார். கர்த்தர் அவளை நினைந்தருளி அவளுக்கு ஒரு குழந்தைய கொடுத்தார். அது பெரிய சப்ஜெக்ட் போயிட்டே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் குழந்தை பிறக்குது, ராகேலுக்கு பிறக்குது, லேயாளுக்கு பிறக்குது. இது குழந்தை பிறக்க லேட் ஆகும் போதெல்லாம் பார்த்தீங்கன்னா 1 வாங்கினா 1 இலவசம். என்னது? இந்த அம்மா ராகேல் என் வேலைக்காரியாக பில்காலோடு சேரும், அந்த அம்மா என் வேலைக்காரியோட சில்பாலோடு சேரும். என்னடா யாக்கோபுக்கு வந்த வாழ்க்கையை பாருங்களேன். என்ன இது பாட்டுங்க? ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் போது தேவன் தான் கூட பைபிள் சொல்லுது, தேவன் என் நிந்தையை நீக்கினார்,
தேவன் என் துக்கத்தை மாற்றினார், தேவன் என் வழக்கை மாற்றினார் எல்லாம் சொல்லி 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 ஒவ்வொரு குழந்தை பிறக்கும் பொழுதும் பார்த்தீங்கன்னா இந்த ராகேலுக்கு பிறக்குது, லேயாளுக்கு பிறகுது, நடுவில் பிரேக்கப் ஆகுது, மறுபடியும் குழந்தை பிறக்குது, பிரேக்கப் ஆகி மறுபடியும் பிறக்குது. இப்படியே பைபிள் சொல்லுது, யாக்கோபுடைய பிள்ளைகளை 12 பேரும் கோத்திர பிதாக்களாய் மாறினாங்க. ஏசாவுடைய 12 பிள்ளைகளை 12 பிரபுக்களாய் மாறினார்களா. இங்க பார்த்தீங்கன்னா ஏராளமாக அப்படிலாம் பேர் வச்சு ஏராளமாகிறது என்று சொல்லி ஒரு குழந்தைக்கு பேர் வைக்கிறாங்க. கர்த்தர் என்னை துதிக்கை செய்தார் என்று சொல்லி யூதான் பேர் வைக்கிறாங்க. எல்லாம் குழந்தைகளா பிறக்குது. அல்லேலூயா. குழந்தைகளா பிறக்கிறது தேவனுடைய திட்டம். நல்லா சொல்லுங்க. ஆமா, குழந்தைகளை காண்றதான கர்த்தர் கூட ஒவ்வொரு குழந்தையும் கொடுக்கும் போதும் அந்த குழந்தை குறித்து ஒரு நோக்கத்தோடு தான் ஆண்டவர் இந்த உலகத்தில் கொண்டு வருகிறார். ஒரு ஆண்டவர் இன்னும் செய்ய வேண்டிய வேலை இருக்குது. அந்த வேலை செய்யறதுக்கு ஒரு குழந்தை பிறக்க வேண்டியதாக இருக்குது. சாமுவேல் பிறந்தது அப்படி தான் பிறந்தார், சிம்சோன் பிறந்தது அப்படி தான் பிறந்தார், யாக்கோபு அப்படி தான் பிறந்திருக்கிறார். பாருங்க, இயேசு பிறக்கிறதுக்கு முன்னாடி அப்படிதான். அவர் பிறக்கிறதுக்கு முன்னாடி திட்டம். உங்க வீட்டில் இருக்கிற பிறந்திருக்கிற பிறக்க போற எல்லா குழந்தையும் சும்மா இல்லை, இட்ஸ் a God's plan. ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய திட்டத்தின்படி குழந்தைகளை கொடுக்கிறார். இப்ப எல்லாம் ஏராளமாய் போச்சு பாருங்க. பில்கால், சில்பால், ராகேல், லேயால் எல்லாம் 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 1க்கு 2 ஆகி 2க்கு 4 ஆகி இப்போ ஆள் பயங்கரமாக பெருசாகிட்டா இருக்கும். இவ்வளோலாம் நடந்துக்கிட்டு இருக்குது. கர்த்தர் கூட தான் இருந்திருக்கிறார் பாருங்க. என்ன ஆனால் அந்த காலத்து கலாச்சாரத்துக்கு ஓகே, இந்த காலத்து கலாச்சாரத்துக்கு இது இல்லை. அல்லேலூயா. இல்லை, இங்கே ஆசீர்வதிச்சு. அப்புறம் சம்பளம்லாம் அவர் சொல்கிறார், புள்ளி உள்ள ஆடெல்லாம் இருந்துச்சுன்னா அது உனக்குன்னு சம்பளம் சொல்லும்போது ஆண்டவர் கனவுல இவருக்கு சொல்கிறாரு பாருங்க. யாக்கோபுக்கு சொல்கிறாரு, யாக்கோபு உன் ஆடெல்லாம் அந்த ஆடெல்லாம் தண்ணி குடிக்க வரும்போது இந்த புன்னை மரம் வாதுமை மரமெல்லாம் புள்ளி புள்ளியாக தெரிகிற மாதிரி நீ கட் பண்ணி போடு. அதையெல்லாம் பார்த்துட்டு ஆடு தண்ணி குடிச்சதுன்னா அதே மாதிரி குட்டி போடும். ஒரு 4ஆம் பரிமாணம், இந்த 4th டைமென்ஷன், ஒரு தரிசனத்தை ஆட்டுக்கு கூட ஒரு தரிசனத்தை உண்டாக்கி தரிசனத்தின்படியே இவர் குட்டி போட்டதெல்லாம் போதாதுன்னு. அல்லேலூயா. தூங்கிட்டீங்களா? யாக்கோபு மனைவியெல்லாம் குட்டி போட்டது போதாதுன்னு யாக்கோபுடைய ஆடெல்லாம் என்ன பண்ணுதா குட்டி போடுது பாருங்க. அவன் பலம் உள்ளதுன்னா இவன் பலம் உள்ளதா போடுது. எல்லாம் இப்படி ஏராளமாக எல்லாம் எல்லாம் பெருகிடுச்சு பாருங்க. லாபானுடைய பிள்ளைங்க பேசிக்கிறாங்களா, இல்லை இந்த யாக்கோபு பாடுறா சும்மா அது வெறுங்கையாக தான் வந்தா, இங்கே வந்து அக்காலை கட்டினா, தங்கச்சியை கட்டினா, அவளுக்கு வேலைக்காரி கட்டினா, பிள்ளைங்களை பார்த்தா எல்லா ஆடும் பெருசு போய் இப்படியே இருந்துச்சுன்னா எல்லாத்தையும் அடிச்சுட்டு போய்ட்டு போல இருக்குது அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்க. அதை கேட்டுட்டான், யாக்கோபு கேட்டான். சகோதரர் பேசுறதை கேட்டுட்டு மனைவி கிட்ட சொல்கிறான், உங்கள் பிரதர்ஸோட முகம் நல்லா இல்லை, அவங்க நேற்று பேசின மாதிரி நீங்கள் பேசலை, உடனே ஜெபம் பண்ணுறேன். ஆண்டவர் சொல்கிறாரு, இங்கே வந்த வேலை முடிச்சு, நீங்கள் இருந்து என்ன பண்ணு கிளம்பு அப்படின்ட்டார். உங்கள் அப்பா வீட்டு கிளம்பு அப்படின்ட்டார். அப்போது இங்கே சொல்லிட்டு போனால் பிரச்சனை ஆகிடுமோ அப்படின்னு சொல்லி மனைவி கிட்டலாம் சொல்கிறார், நம்ம எல்லாம் இங்கேருந்து நம்ம கிளம்ப போகிறோம், நம்ம ஜாகையெல்லாம் கிளம்ப போகிறோம், நீங்கள் எல்லாம் ரெடியாக இருங்க. எல்லாம் கிளம்புறாங்க. அதில் ஒரு பிள்ளை பார்த்தீங்கன்னா ஒரு ஒய்ஃபு அவங்க அப்பாவுடைய சுரூபம் விக்கிரகத்தை என்ன பண்ணுது திருடிட்டு போகுது. நம்ம அதை கலைவாணின்னு நினச்சா அது களவாணியாக இருக்குது. அல்லேலூயா. நிறைய பேர் நம்ம அப்படி தான் நினைக்கிறோம். என்ன கலைவாணி அப்படின்னா அது களவாணி. இங்கே யாரும் கலைவாணி தான் கோச்சிக்காதீங்க. அது சுரூபத்தை எடுத்து ஆட்டை போட்டுட்டு போகுது பாருங்க. எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போய் எடுத்துகிட்டு வந்தது யாருக்கு தெரியாது அப்படின்னா யாக்கோபுக்கே தெரியாது. இவங்கெல்லாம் கிளம்பி போகிறாங்க. அப்போ தான் நம்ம ஐயா பாட்டு பாடுறாரு, உம்மை நம்பி வந்து நான் வெக்கப்படல, உந்தையை என்ன கைவிடல, உம்மை நம்பி வந்து நான் வெக்கப்படல, உந்தையை என்ன கைவிடல, வெறுங்கையாய் கடந்து வந்தி பல பரிவாரங்கள் எனக்கு தந்தி, பெருங்கையாய் கடந்து வந்தி பல பரிவாரங்கள் எனக்கு தந்தி, எல்லோரே 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 நான் உம்மை துதித்தேன், எல்லோரே 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 நான் உம்மை துதித்தேன், உம்மை நம்பி வந்து நான் வெக்கப்படல, உந்தையை என்ன கைவிடல, உம்மை நம்பி வந்து உந்தையை என்ன
நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். காயப்பட்டு நின்றேன், கண்ணீரில் சென்றேன், கலங்கின எனக்காக இறங்கி வந்தீர். உடன்படிக்கை என்னோடு செய்து இழந்திட்டையாரையும் திரும்ப தந்தீயும். உடன்படிக்கை என்னோடு செய்து நான் இழந்திட்டையாவையும் திரும்ப தந்தீர். எல்லோரே 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 நான் உம்மை கொடுத்தேன். எல்லோரே 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 நான் உம்மை கொடுத்தேன். உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தைய என்ன கைவிடல. உம்மை நம்பி வந்தேன், நான் வெட்கப்படல, உந்தைய என்ன கைவிடல. வேண்டினோரெல்லாம் விட்ட போது வேண்டியதெல்லாம் எனக்கு தந்தீயும். வேண்டினோரெல்லாம் விட்ட போதும் வேண்டியதெல்லாம் நீ எனக்கு தந்தீயும். பரதேசியாய் நான் தங்கியதையும் சுதந்திரமாக மாற்றி தந்தீயும். பரதேசியாய் நான் தங்கியதையும் சுதந்திரமாக மாற்றி தந்தீயும். எல்லோரே 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 நான் உம்மை கொடுப்பேன். எல்லோரே 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 நான் உம்மை கொடுப்பேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொன்னார், உனக்கு நீ வருகிற வழியில தரிசனமான கர்த்தர் அவன் கூட இருக்கிற. நீ மறுபடியும் அங்க வந்து என்ன செய்துன்னா பலிபீடத்தை கட்டி அவரை தொழுதுகள். அந்த இடத்துல மறுபடியும் வர்றாரு, மறுபடியும் கர்த்தர் பேசுறாரு, கர்த்தரை தொழுது. அந்த இடத்துல தான் சொல்றார், எல்லோகே இஸ்ரவேல் என்று சொல்லி பெயரிடுகிறார். இங்க பட பரிவாரத்தோடு கூட எல்லாம் கிளம்பி வந்துகிட்டு இருக்கிறார். மாமனார் லாபான் வீட்டுக்கு வந்து பார்த்தா மக்களை காணோம், பேரனை காணோம், பேத்தியை காணோம், மருமகனை காணோம், ஒருத்தனை காணோம். எங்கடா போனாங்க? இப்படி திருட்டளவா போயிட்டான, சொல்லாம போயிட்டான மாப்பிள்ள. இந்த பிள்ளைங்களெல்லாம் இவ்வளவு நாளா கட்டி வளர்த்து வச்சுமே, இந்த பேர பிள்ளைகள்லாம் இப்படி வளர்த்து வச்சுமே, எல்லாம் அவங்க அப்பனோட போயிடுச்சு அப்படின்னு சொல்லி தேடி வர ரொம்ப கோபத்தோடு ஆக்ரோஷமா வந்துகிட்டு இருக்கிறார் பாருங்க. ஆண்டவர் லாபானுடைய கனவுல வந்து சொல்றார், மகனே லாபானே, வா மருமகன் யாக்கோபோட போய் என்ன பண்ணாத, மோதாத. அவன் கிட்ட நன்மை அன்றி தீமையை ஒன்னும் பேசக்கூடாது. பார்த்துக்க, கர்த்தரே வந்து எச்சரிச்சார். அல்லேலூயா. யாக்கோபுடைய தேவன் யாக்கோபுக்காக யார் யார்கிட்டலாம் பேசுறாரு பாருங்க. ஆடு குட்டி போறதுக்கு பேசுறாரு, மாமனார் கனவுல வந்து பேசுறாரு, அவன்கிட்ட ஒன்னும் பேசக்கூடாது. சரி, மறுநாள் கண்டுபிடிச்சாரு பாருங்க. வந்து மாப்பிள்ள, என்ன மாப்பிள்ள இப்படி பண்ணிட்டீங்க? நீங்க சொல்லிட்டு வந்திருந்தீங்கன்னா நான் மேல வாத்தியம், நடன வாத்தியம், கீத கழிப்பு, தார தப்பாட்டையெல்லாம் வச்சு ஊருக்கே சொல்லி நல்லா விருந்து வச்சு என் பிள்ளைங்களுக்கெல்லாம் முத்தம் கொடுத்து என் பேரன் பேத்துக்கெல்லாம் முத்தம் கொடுத்து தடபடலாம் அனுப்பி இருப்பேன். இப்படி சொல்லாம கொள்ளாம திருட்டு போய் வர மாதிரி வந்துட்டீங்களா மாப்பிள்ள அப்படின்ற. இல்லை மாமா, நீங்க அனுப்புவீங்களோ அனுப்ப பாட்டீங்களோ அப்படின்னு நினைச்சுதான் வந்தேன். சரி மாப்பிள்ள, வந்தது தான் வந்தீங்க, என் சாமியை எதுக்கு எடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னு. சாமியை கொண்டாந்து ஆசாமி யாருன்னு எனக்கு தெரியல மாமா, யாருக்கிட்ட இருக்குதோ பிடிச்சி கொண்டே போடுங்க அப்படின்ட்டு. இந்த பொம்பளை பிள்ளை என்ன பண்ணுச்சு, கொண்டு போய் வச்சு அது மேலே ஒட்டகை சாணியை வச்சு அது மேலே ஏறி உட்காந்துக்கிச்சு பாருங்க. ரபேக்காலுக்கு என்ன புத்தியோ அதே புத்தி இந்த லாபானுக்கு. லாபானுக்கு என்ன புத்தியோ அதே புத்தி பாருங்க உன் பொண்ணுக்கு. என்ன அதுக்காக உங்கள் வீட்டில் வந்திருக்கிற மருமகன்லாம் அந்த பாஸ்டர் தான் சொன்னார், உங்கள் அப்பன் புத்தி உங்கள் ஆத்தா புத்தி தான் உனக்கு இருக்கு, நமக்கு அந்த புத்தியெல்லாம் கிடையாது, இயேசுவோட புத்தி நமக்குள்ள இருக்கு. அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டில் அந்த புத்தி இருந்திருக்கலாம், புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்து இயேசுல இருந்த சிந்தையை கர்த்தர் நமக்குள்ள வச்சிருக்கிறார். தகப்பன தாய கணமன்னு மாமனார் மாமனார் நேசியதான் நமக்கு வச்சிருக்கிறார் பாருங்க. இதை தேடி பார்க்குறா, எல்லா இடத்தையும் தேடியாச்சு. ஆனால் இங்கே இந்த பிள்ளை உட்காந்துருக்கு, எனக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனை, அதனால் அப்பா என்னை தேடாதீங்க, நான் இங்கே எந்திரிக்க முடியாது. ஆனால் அதுக்குள்ளே தான் சுரூபம் இருக்குது பாருங்க. யாக்கோபு பயங்கர இருக்கும். ஏன் பாப்பமா, இது வரைக்கும்
ஒரு ஆடாவது நான் திருடி இருக்கிறேன்னா காணாம போனதுக்கெல்லாம் நான் ஜீவனை பணைய வச்சு கொண்டாந்து கொடுத்துருக்கிறேன். இப்படி களவாணி பயில தேடுற மாதிரி தேடி வந்து நான் அசிங்கப்படுத்தி விட்டீங்களே மாமா அப்படின்னு. மாப்பிள்ள சாரி மாப்பிள்ள, நான் மன தப்பு தான் மாப்பிள்ள. 2 பேரும் உடன்படிக்கை போட்டாங்க. ஒரு பெரிய கற்குவிகளை சேர்த்து வச்சு அந்த இடத்துல இவ்விடத்துல தேவனே உனக்கும் எனக்கும் சாட்சி, அதுக்கு ஜகர் சதுதா கலையத் அப்படிலாம் பேர் வச்சு உடன்படிக்கை பண்றாங்க. இதை தாண்டி நானும் உனக்கு தீமை செய்ய முடியாது, வரமாட்டேன், நீயும் வரக்கூடாது மாப்பிள்ள, நீ என்னை விட்டுட்டு போற, ஏற்கனவே உனக்கு 1க்கு 2 ஆகி 2க்கு 4 ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் 4 8 ஆகிடக்கூடாது பார்த்துக்க அப்படின்ட்டேன். அல்லேலூயா. அப்படின்னா தேவன் என்ன பண்ணுவார், நியாயம் தீர்ப்பார். 2 பேரும் சாப்பிட்டு முடிச்சு என்ன பண்ணிட்டாங்க, இவர் வழியை பார்த்துட்டு போக அவர் வழியை பார்த்துட்டு போனார். இப்போ யாக்கோபுக்கு ஒரு பெருமூச்சு, நல்ல வேலைடா, மாமனார் மூலமாக வர வேண்டிய பிரச்சனை என்ன ஆச்சு, முடிச்சு. நீங்களாம் ஒரு மூச்சு விடுங்க, நல்லா இழுத்து விடுங்களேன், நல்லா இழுத்து விடுங்க. நல்லா இழுத்து விட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் போயிடும். ஆமென். ஒரு தடவை இழுத்து விட்டிங்கன்னா கொஞ்சோண்டு போக்கும், 3 தடவை இழுத்து விட்டிங்கன்னா மொத்தமாக. சரி இதுதான் முடிச்சுன்னு பார்த்தா எதிர்கொண்டு கொஞ்சம் பேர் வந்து சொல்கிறாங்க, ஐயா யாக்கோபு ஐயா, உங்கள் அண்ணன் ஏசா 400 பேரோடு எதிர்கொண்டு வந்துக்கிட்டு இருக்கிறார். அத்தே பாருப்பா, இப்போ தான் ஒரு பிரச்சனை போச்சுன்னு பார்த்தா, மாமனார் பிரச்சனை போச்சுன்னு பார்த்தா, அடுத்து யார் பிரச்சனை வருது, அண்ணங்காரன் பிரச்சனை வருது. என்ன பண்ணுறது, சமாளிப்போம். உடனே பாருங்க புத்தி எப்படிலாம் வேலை செய்யுது. கொஞ்சம் வேலைக்காரங்க வேலைக்காரி ஆடு மாடு ஒட்டகம் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னாடி அனுப்பி, இதெல்லாம் நீங்கள் கொண்டு போங்கப்பா, எங்கள் அண்ணன் ஏசாவை பார்த்து சொல்லுங்க, இதெல்லாம் உங்களுடைய அடியானாகிய யாக்கோபு உமக்கு வெகுமதியாக கிஃப்டாக கொடுத்து அனுப்புகிறாரு. இது எல்லாம் பார்த்தாவது என்ன செய்வார், என் மேலே இருக்கிற கோபமெல்லாம் தீரும். பைபிள் அப்படி தானே சொல்லுது. வெகுமதி என்ன பண்ணுமா, கோபத்தை தணிக்குமா. இவர் கொடுத்து அனுப்புறார். ஆனாலும் இந்த வெகுமதியெல்லாம் கொடுத்து கூட மனசு இன்னும் பாடுபடுறது. அப்படின்னால யாக்கோபு என்ன செய்தாராம், தான் மனைவி பிள்ளைகள்லாம் அக்கறைப்படுத்தி யாப்போக்கு ஆற்றங்கரையில யாக்கோபு பிந்தி தனித்திருந்தானா. பொழுது விடியுமளவும் அவர் நம்மட போராடுறாரு. ஆண்டவர் வந்துட்டாரு. இவருக்கும் அவருக்கும் மல்லுக்கட்டு நடக்குது பாருங்க. ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, யாக்கோபு பொழுது விடுகிறது, போறேன், என்னை விடு. இவர் ஆண்டவரே, நான் ஏற்கனவே 2 பொம்பளைக்காக 14 வருஷம் வேலை பார்த்தவனாக்கா, ஒத்த ராத்திரியில் நம்ம விட்டுருவனாக்கா. அல்லேலூயா, அல்லேலூயா. இருக்கீங்களா? இங்கதான் அவர் சொல்ற, போற விடு, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். அல்லேலூயா. அருமையானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு இருக்கிற பிரச்சனை எதுவாக இருக்கட்டும், அது எல்லாம் கட்டாயம் முடியும். இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற பிரச்சனையும் முடியும், இந்தியாவில் இருக்கிற பிரச்சனையும் முடியும். தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க இந்தியாவில் இருக்கிறவங்களாம் நினச்சிட்டு இருக்கிறாங்க நம்ம என்னமோ பண்ண போகிறோன்னு. அவங்க ஒன்றும் பண்ண போகிறதில்ல. நம்முடைய ஜபந்தான் தமிழ்நாட்டில் ஒரு உழுக்க போகுது, இந்தியாவில் ஒரு உழுக்க போகுது. யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலமா. அல்லேலூயா. நமக்கு எதிராக வருகிற எல்லாரும் நம்மோடு கூட உடன்படிக்கை பண்ணும்படியாய் சமாதானமாகும்படியா கர்த்தர் காரியங்களை மாறுதலாக முடிய பண்ணும். நைட்லாம் ஜெபம் பண்றார். ஆண்டவர் சொல்றார், ஆசீர்வதித்தவளே. அதுக்கு தான் ஆண்டவர் கேட்குறார், சரி மகனே அவன் பேர் என்னப்பா? என் பேர் யாக்கோபு. ஏன்னா அவங்க அப்பா கேட்கும்போது வாய் கூசாம ஏசா அப்படின்னாரு பாருங்க. இந்த 2-in-1 போர்ஜரியில் இங்கே பண்ண முடியாதுல்ல. இப்போ சொல்லு, உன் பேர் என்ன? ஏசாவா யாக்கோபா? என் பேர் யாக்கோபு. சரி, இனிமே உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் இஸ்ரவேல் என்னப்படும். பாருங்க, இஸ்ரவேல் யாக்கோபுக்கு மாத்திரமல்ல, ஒரு தேசத்துக்கே பேர் என்னவா மாறி போச்சுன்னா இஸ்ரவேல் மாறி போச்சு. நான் போய் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணேன், ஆண்டவரே நான் வந்து ஜெபம் பண்ணுறேன், ஆசீர்வதிங்க. ஆண்டவர் உன் பேர் என்ன? என் பேர் இந்தியா. என் பேர் என்ன? இந்தியா. ஆண்டவர் சொன்ன, சரி உன் பேர் இனிமேட்டு இந்தியா கிடையாது, கிறிஸ்டியா. ஒரு கை தட்டுங்க. அதுக்காக தான் ஜெபம் பண்ணிருக்கிறான். உன் பேர் இந்தியா கிடையாது, இனிமேட்டு என்னது? கிறிஸ்டியா. எல்லாரும் சொல்லுங்க, இது இந்தியா இல்லை, இது என்னது? கிறிஸ்டியா. பேரை மாத்திட்டு ஆண்டவர் எப்பவுமே பேரை வைப்பாரு, அப்புறம் அதுக்கு ஏற்ற மாதிரி செய்வார். பேரை மாத்துவார். ஆபிரகாம் பேரை பாருங்க, ஆபிரகாம் மாத்திட்டு அப்புறமா ஆசீர்வதிச்சார். சாரால் மாத்திட்டு அப்புறமா ஆசீர்வதிச்சார். இங்கே தான் சொல்ல, யாக்கோபை இஸ்ரவேலாய் மாற்றினார். இப்போ போற 2 காலோடு வந்தவர் என்ன பண்ணாருன்னா 1.5 காலோடு நடந்து போயிட்டு இருக்கிறார். 2 காலோடு வந்தவர் இப்போ 1.5 காலோடு போயிட்டு இருக்காரு. புரியுதா உங்களுக்கு? இன்னும் நல்லா ஜெபம் பண்ணியிருந்தா 1.5 காலம் நல்லா இருக்கும். சரி 2.5 கால் தானே, அது 1.5 காலாக இருந்தால் என்ன அப்படின்ட்டு போயிட்டார். போறாரு பாருங்க, நொண்டி போறாரு.
அங்கே பார்த்தீங்கன்னா அடுத்த அதிகாரம் சொல்லுது, ஏசா எதிர்கொண்டு வந்து கொண்டிருக்கிறாரு. அங்கேயும் ரொம்ப டெக்னிக்காக யாக்கோபு வேலை செய்கிறார் பாருங்க. முதலாவது வேலைக்காரன், வேலைக்காரி பிறந்த பிள்ளைங்க, அதுக்கப்புறமா தான் மொண்டாட்டி பிள்ளைங்க. என்ன முதல்ல வெட்டு விழுந்து அவங்க விழுட்டோம், என்ன போய் தொலைட்டுன்னு நினச்சாரோ. போய் ஏசா வந்துட்டார். 7 தரம் அப்படியே தரையில் 7 விசை குனிந்து பணிந்து அவர் பார்க்குறாரு. ஏசா பார்க்குறா, ஓடியாந்து கட்டி பிடிச்சி அழுகுறாங்க பாருங்க. அல்லேலூயா. உங்கள் வீட்டில் இருக்கிற ஏசாலாம் ஓடியாந்து கட்டி பிடிச்சி அழுவாங்க. அல்லேலூயா. கசப்பு அற்று போகும், மாறா மதுரமாய் மாறும், வெறுப்பு நீங்கி போகும், சண்டை சச்சரவுகள் நீங்கி போகும். தேவன் ஒரு ஒற்றுமை உணர்வை நம்முடைய குடும்பத்தில் கட்டளிடுவார், தேசத்தில் கட்டளிடுவார், ஊழியத்தில் கட்டளிடுவார். பிரிவினை பகையாய் நின்ற பிரிவினை எல்லாம் உடைக்கிற தேவன் பாருங்க. 2 பேரும் கட்டிப்பிடிச்சு அழுகுறாங்க, முத்தம் பண்றாங்க பாருங்க. அண்ணேன்னு ஒரு ஆள, அவர் தம்பின்னு ஒரு ஆள, ஒரே அழுகதான் பாருங்க. 2 பேரும் ஒரே அழுக. நமக்கு தான் சரியா அழுக வர மாட்டேங்குது. அல்லேலூயா. நமக்கு சந்தோஷத்தில் வரல, அவங்க அந்த சந்தோஷத்தில் அழுகுறாங்க. உடனே ஏசா கேட்குறாரு, ஏன் தம்பி இதெல்லாம் என்ன என்னமோ முன்னாடி போய் போயிட்டு இருக்க, அதெல்லாம் என்னன்னு கூட தெரில பாருங்க ஏசாக்கு. அண்ணே அதெல்லாம் நான் உங்களுக்கு கிஃப்டாக கொடுத்துருக்கேன். எப்பா எனக்கு நிறைய இருக்குப்பா, அது வைக்கிறதுக்கே இடம் இல்லை. அண்ணா அப்படிலாம் சொல்லாதீங்க. உம்முடைய முகத்தை பார்த்தது தேவனுடைய முகத்தை பார்த்தது போல எனக்கு இருக்குது. அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் மோசேயை சொல்லும் போதெல்லாம் சொன்னார், ஏன் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும். நீ இஸ்ரவேல் ஜனங்களை ஆசீர்வதிக்கும் போது கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி உங்கள் மேல் கிருபையாய் இருக்க கடவர். கர்த்தர் தம்முடைய முகத்தை உங்கள் மேல் பிரசன்னமாக்கி உங்களுக்கு சமாதானம் கட்டளையிட கடவர். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து உங்களை காக்க கடவர். ஆமென் அப்படின்னாங்க. ஏசா யாக்கோபுடைய முகத்தை பார்க்கும்போது எப்படி தெரிஞ்சுச்சுன்னா தேவனுடைய முகம் தெரிஞ்சதா? யாக்கோபு ஏசா முகத்தை பார்க்கும்போது எப்படிதான் தெரிஞ்சது? தேவனுடைய முகம். 2 பேர் முகத்தையும் தேவனுடைய முகமாவே கர்த்தர் மாற்றி. அல்லேலூயா. உங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாருடைய முகம் எப்படிதான் மாறப்போகுது? என் பழைய போட்டோ எடுத்து பார்த்தா எனக்கே பிடிக்கல, அவ்வளோ கருப்பா இருக்கு. இப்ப மாத்திரம் என்ன வாழுதுன்னு கேட்காதீங்க. இப்போ தேவ பிரசன்னத்தில் இருக்கு. அல்லேலூயா. கொஞ்சம் பார்க்குற மாதிரியே அது அப்போ பார்க்குற மாதிரியே இல்லை, ரொம்ப அமாவாசை இருட்டாக இருந்துச்சு. ஆண்டவருக்குள்ள வர 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 பிரகாஷ். இங்கே ஏசா சொல்கிறாரு, சரிப்பா தம்பி நம்ம 2 பேரும் சேர்ந்து போவோம். அண்ணே நான் வேகமாக வந்தா குட்டி போடுற ஆடெல்லாம் இருக்குது, மாண்டு போயிடும். நீங்கள் முன்னாடி போங்க, நான் பின்னாடி வரேன். கொஞ்சம் பேரை விட்டுட்டு போட்டோமா? இல்லைண்ணே எனக்கு ஆள்லாம் இருக்காங்க, நீங்கள் போங்க. 2 பேரும் சமாதானமாக பிரிஞ்சு போனாங்க. அதுக்கப்புறம் நமக்கு நடந்த கதையெல்லாம் தெரியும். அதுக்கப்புறம் ஒவ்வொருதும் இந்த 37 அதிகாரத்துக்கு வந்தீங்கன்னா, யோசேப்பு ஒரு கனவு காண்டார் பாருங்க. கடைசியாக பிறந்த மகன் யோசேப்பு, அவர் கனவு காண்டார். நமக்கு அது பெரிய சரித்திரம். இந்த யோசேப்புக்கு பார்த்தீங்கன்னா யாக்கோபு என்ன பண்ணார், பிரியமான பிள்ளை, பல வர்ண அங்கியை தச்சு கொடுக்குறாரு. இருக்கிற பிள்ளையெல்லாம் விட்டுட்டு இவனுக்கு மாத்திரம் தச்சு கொடுக்குறாரு. இவன் சொப்பனெல்லாம் சொல்கிறான், உங்களுடைய சகோதரர்களை கதிர்கட்டெல்லாம் என்னை வணங்குது. அதுக்கப்புறம் சொல்றாரு, சூரியனும் சந்திரனும் 11 நட்சத்திரமெல்லாம் என்ன வணங்குது. எல்லாருக்கும் ஒரே பொறாமையாகி போச்சு பாருங்க இந்த யாக்கோபுடைய மகனை குறித்து. ஒரு டைம் வரும்போது யாக்கோபு சொல்லுவான், அண்ணமாரெலாம் ஆடு மேய்க்க போயிருக்காங்க, நீ போய் சாப்பாடு கொடுத்துட்டு அவங்கள எப்படி இருக்கான்னு விசாரிச்சுட்டு வா. அண்ணமாரை தேடி போனால் அண்ணமார் அங்கே காணோம். இவர் விசாரிச்சுட்டே போகிற உங்கள் அண்ணமாரெலாம் தோத்தானில் இருக்கிறாங்க. எங்கள் பாஸ்டையா தான் சொல்லுவார், யோசேப் மாத்திரம் தோத்தானுக்கு போகலன்னா வாழ்க்கையிலே தோத்தான் அப்படின்னு இருப்பார். அங்கே போனால் அண்ணமாரெலாம் பிளான் பண்ணுறாங்க, கனவு எப்படி தான் முடியுதுன்னு பார்ப்போம், இவனை கொண்டு போடுவோம் அப்படின்னு சொல்லி. ஆனால் ரூபன் சொல்கிறான், கொல்லலாம் வேணாப்பா, குழியில் போடுவோம். ரூபனுக்கு என்னென்னா அப்புறமா இவரை காப்பாற்றிடுவோம். சரி குழியில் போட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் எகிப்து இஸ்மாயிலர் போகும்போது ரூபனுக்கு தெரியாமையே 20 வெள்ளிக்காசு விற்று போட்டாங்க. இந்த வயசுக்கு இவ்வளோ வெள்ளிக்காசுன்னு இருக்குது பாருங்க. ஏசுக்கு 33 வயசு, அவருக்கு எவ்வளோ வெள்ளிக்காசுன்னா 30 வெள்ளிக்காசு. யோசேப்புக்கு குறைஞ்ச வயசு எவ்வளோ வெள்ளிக்காசுன்னா 20 வெள்ளிக்காசு. உங்களுக்கெல்லாம் எவ்வளோன்றது அப்புறமா சொல்கிறேன். அல்லேலூயா. ஒவ்வொரு வயசுக்கும் ஒரு அந்த வெள்ளிக்காசு. யோசேப்பை விற்று போட்டாங்க. யோசேப்பை விற்று போட்டாச்சு. ரூபன் அப்புறம் வந்து பார்க்குறா, ஐயோ காணமே. ஒரு ஆட்டை அடித்து, அது ஒரு மிருகத்தை அடித்து ரத்தத்தில் அந்த வஸ்திரத்தை எல்லாம் துவைச்சு கொண்டு போய் யாக்கோபுக்கு அனுப்புகிறாங்க. இது பாருங்க, நம்மளாம் பாட்டு பாருங்க, பாருமையா அங்கிய பலவருண அங்கிய யோசேப்பின் அங்கி இதுதானோ ரத்தத்தில் போடுற. யாக்கோபு பார்க்குறோம், ஐயோ
என் மகனை ஒரு துஷ்ட மிருகம் பட்சித்து போட்டுடுச்சோ, என் மகனை இப்படி விட்டுட்டீங்களே. யாக்கோபு யோசேப்புக்காக பல வருஷமாய் துக்கத்தோடு கூட இருந்தான் பாருங்க. நான் எவ்வளவு ஆறுதல் சொன்னாலும் சரி, இந்த ஆறுதல் எனக்கு ஏற்கவே முடியாது. என் நரை முடிய சஞ்சலத்தோடு பாதாளத்தில் இறங்க பண்றீங்களே பாவிகளா, என் பிள்ளை எப்படி பண்ணிட்டு வந்துட்டீங்களே, விட்டுட்டீங்களே. நான் சாகுற வரைக்கும் எப்படிதான் இருப்பேன், நான் துக்கத்தோடு கூட தான் இருப்பேன் பாருங்க. யாக்கோபுடைய துக்கம், யாக்கோபுடைய துக்கம். புத்திர சோகம் என்பது ஒரு பயங்கரமான சோகம் பாருங்க. அருமையானவர்ல, யாக்கோபை போல இந்த முகாமுக்கு நீங்க ஒரு பயங்கரமான துக்கத்தோடு வந்திருந்தீங்கன்னா உங்க துக்கத்தை எல்லாம் இந்த முகாமில் கர்த்தர் மாற்றி போடுவார். அல்லேலூயா. உன் துக்க நாட்கள் முடிந்து போகும், இனி நீ தீங்கை காணாதிருப்பாய். என் பிள்ளையை குறிச்ச துக்கம், நான் இழந்து போனதை குறிச்ச துக்கம், ஆண்டவர் சொல்ல அவர் உங்கள் துக்கங்கள் எல்லாம் சுமந்து தீர்த்தாரா. உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறுமா. சாம்பலுக்கு பதிலாக சிங்காரம், துயரத்துக்கு பதிலாக ஆனந்த தைலம், முறிந்த ஆவிக்கு பதிலாக துதியினோடு வெட்கதிர்பார் இரட்டத்தை பலன் உண்டாகும் பாருங்க. யோசேப்பு கொண்டு போய் வித்துட்டாங்க, இங்க துக்கத்தோடு இருக்கிறாங்க. அண்ணமாருக்கெல்லாம் தெரியும், ரூபனுக்கு மாத்திரம் தான் தெரியல என்ன ஆச்சு அப்படின்னு. துக்கத்தோடு இருக்கிறாங்க. யோசேப்பு சிறைச்சாலைக்கு போனாரு, இது போத்திபார் அரண்மனைக்கு போனாரு. அங்க பாத்தீங்கன்னா அந்த பொம்பளை அவர் வஸ்திரத்தை பிடிச்சி இழுக்குது. எத்தியோப்பிய ஸ்திரீ எப்படி இருக்குமா தெரியுமா, ரொம்ப பயங்கர கருப்பா இருக்குமா. அல்லேலூயா. ரொம்ப கருப்பா இருக்குமா பாருங்க. வஸ்திரத்தை பிடிக்க ஓடி போயிட்டார், விட்டுட்டு ஓடி போயிட்டார். செய்யாத குற்றத்துக்காக யோசேப்பு சிறைச்சாலைக்கு போனாரு. சிறைச்சாலையில 2 பேர் கனவு கண்டாங்க. கனவுக்கு அர்த்தத்தை யோசேப்பு அங்க சொல்றாரு. அவங்க 2 பேருக்கு அதே மாதிரி, ஒருத்தன் உயர்த்தப்பட்டான், ஒருத்தன் தூக்குல தூக்கி போடப்பட்டான். 2 வருஷத்துக்கு பிற்பாடு பார்வோனுக்கு ஒரு கனவு வந்து, கனவுக்கான அர்த்தம் தெரியாத போதுதான் இந்த யோசேப்பு வெளியே கொண்டு வரப்பட ஒரே ராத்திரியில யோசேப்போட நிலைமை மாறினது. இப்ப நான் யோசேப்பை பத்தி சொல்றதுக்காக வரல. யோசேப்பு அங்க ஆலோசனைலாம் சொல்றாரு. பார்வான் சொல்ல, தேவ ஆவி பெற்ற உன்னை போல ஒரு மனுஷன் யார் இருக்கிறான், நீயே எனக்கு அடுத்த ஸ்தானத்துல இரு. 7 வருஷம் பஞ்சம் வரும், 7 வருஷம் ஆசீர்வாதமா இருக்கும். அதுக்கெல்லாம் ஆசீர்வாதமா இருக்கிற காலத்தில் எல்லாத்தையும் சேர்த்து வச்சுக்கிட்டுங்க ஆலோசனை சொன்ன உடனே ராஜாவுக்கு அடுத்த ஸ்தானத்துல யோசேப்பு உயர்த்தப்பட்டான். அந்த தேசத்துல ஒரு பொண்ணை என்ன பண்றாரு, யோசேப்பு கல்யாணம் பண்ணி வைக்கிறார். வேதம் சொல்லுது, எகிப்திலே பஞ்சம் பயங்கரமா இருந்தது. இங்க இந்த கோசேன்ல பஞ்சம் பயங்கரமா இருந்துச்சு. யாக்கோபு தன் பிள்ளைகளை பார்த்து சொல்றாரு, அங்க எகிப்துல தானியம் கிடைக்குதான், நீங்க எல்லாரும் அங்க என்ன பண்ணுங்க, போயிட்டு வாங்க, போய் நம்ம கையில் இருக்கிறதெல்லாம் கொடுத்து தானியத்தை வாங்கிட்டு வாங்க. இவங்கெல்லாம் அங்க போறாங்க, சகோதரர்லாம் போறாங்க. யோசேப்பு பார்க்குற சகோதரன் தெரிஞ்சுக்கிட்டு, நமக்கு தெரிஞ்ச சரித்திரம் தான் பாருங்க. அவர் அவங்க டெஸ்ட் பண்றாரு, நீங்கெல்லாம் பஞ்சமலைக்கு வந்த மாதிரி தெரியல, நீங்களாம் வேவு பார்க்க வந்த மாதிரி தெரியுது. இல்லையா, நாங்கள் 12 பேருயா, ஒருத்தனை வந்து மிருகம் பட்சித்து போட்டுச்சியா, எங்கள் அப்பா ஒருத்தர் இருக்கிறாருங்கயா, நாங்கள் தான் இங்கே வந்திருக்கிறோம் அப்படின்னு. இல்லை இல்லை, அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் வேவு தான் பார்க்க வந்திருக்கிறீங்க, இங்கே ஒருத்தனை என்ன பண்ணுங்க, இங்கே விட்டுட்டு நீங்கள் எல்லாரும் போயிட்டு என்ன பண்ணுங்க, நீங்கள் என்ன பண்ணுங்க, அங்கே இருக்கிறான்னு சொன்னீங்க, உங்கள் தகப்பெல்லாம் இருக்கிறான்னு சொன்னீங்க, அப்புறம் இன்னொருத்தர் இருக்கிறான்னு சொன்னீங்களே, பென்யமீன் ஒருத்தர் இருக்கிறான்னு சொன்னீங்களே, அவனையும் கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னு சிமியோனை பிடிச்சி கட்டி வச்சிட்டார். இவங்கெல்லாம் ஐயோ நம்ம யோசேப்பு பண்ண துயரம் தான் எப்படி நம்ம வந்து தாக்குது புலம்பிக்கிட்டே போகிறாங்க. வீட்டுக்கு போய் சாக்கெல்லாம் திறந்து பார்த்தா இவங்க கொடுத்த பணம் இருக்குது, அவங்க கொடுத்த தானியம் இருக்குது. ஐயா அப்பா கிட்ட சொல்கிறாங்க, பென்யமீனை கூட்டிகிட்டு வரணும்னு சொல்லிட்டான். பென்யமீனை கூட்டிகிட்டு போனாதான் அந்த சிமியோனை விடுவேன்னு சொல்லிட்டான். அட பாவிகளா, எதுக்குடா பென்யமீன் இருக்கிறான்னு சொல்லி இன்னொரு பிள்ளைய உயிரை வாங்க தேடுறீங்க, பென்யமீன் அனுப்ப முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னா இருந்த ஆதாரமெல்லாம் காலியாகி போயிடுச்சு. இங்கே யூதா சொல்றாரு, ரூபன் சொல்றாரு, இது வரைக்கும் போயிருந்தா 2 தடவை போயிட்டு வந்திருக்கலாம், நீங்க பிள்ளை அனுப்புமா. யூதா சொல்றாரு, ஏன் 2 பிள்ளைகளை நான் என்ன பண்றேன், நான் இங்கே வச்சுட்டு போறேன், நான் பென்யமீனை கூட்டிட்டு வரேன்னா என் பிள்ளைகளை கொண்டு போடுங்க, நான் அதுக்கு உத்தரவாதி. யாக்கோபால தாங்க முடியல, என்ன பண்ணன்னு தெரியல. இருந்தாலும் உச்சிதமான கோதுமை எல்லாத்தையும் எல்லாம் கொடுத்து நீங்க போய் அவங்ககிட்ட மன்னிப்பு கேளுங்க, பென்யமீனை எப்படி ஆகலங்க விட்டு வந்து அதை கூட்டிட்டு வாங்க. இவங்க எல்லாரும் போறாங்க, மறுபடியும் போறாங்க, யோசேப்பு முன்னாடி நிற்கிறாங்க. யோசேப்பு இவன் தான் பென்யமீனா? ஆமா. எல்லாரும் உட்கார வச்சு சாப்பாடுலாம் போட்டு, உங்க தகப்பன் உயிரோடு இருக்கிறாரா நல்லா இருக்கா விசாரிச்சு எல்லாருக்கும் மறுபடியும் சாக்கில் பணத்தை எல்லாம் போட்டு பென்யமீன் பையில மாத்திரம் என்ன பண்றான், இந்த பானை பாத்திரத்தை போட்டு அனுப்பிட்டு பின்னாடி ஆள் அனுப்பி என்ன பண்றாரு, எங்க தலைவருக்கு வந்து ஞான திருஷ்டி இருக்கு உங்களுக்கு தெரியாதா, இப்படி ஐயோ பாத்திரத்தை கொண்டு வந்துட்டீங்களே, ஐயோ யார் பையில இருக்குதோ அவனை கொண்டு போடுங்க அப்படின்றாங்க. திறந்தா பென்யமீன் பார்த்து ஐயோ சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிறான், இதுக்காக தானே பஞ்சாயத்து அப்படின்னு சொல்லி மறுபடியும் எல்லாரும் வராங்க யோசேப்பு கிட்ட வந்து விழுந்து, ஐயா நாங்க தப்பு பண்ணிட்டோம், இது எப்படி வந்துச்சுன்னே தெரியாது,
அப்படி எல்லாம் ஒரே புலம்பல். யோசேப்பால் அடக்க முடியாமல் அழுது உள்ள போய் அழுது திரும்ப வந்து சொல்றாரு, நீங்க எல்லாம் கவலைப்படாதீங்க, நீங்க எந்த எகிப்து தேசத்துக்கு விட்டு போட்டீங்களோ அந்த யோசேப்பு தான் நான் உங்க சகோதரன் தான். அவங்களுக்கெல்லாம் ரொம்ப கலக்கம், ஒரு பக்கம் சந்தோஷம். பாருங்க, நம்ம யோசேப்பா அப்பா நல்லா இருக்காரா, எல்லாம் நல்லா இருக்காங்களா, இன்னும் நிறைய எல்லாத்தையும் கொடுத்து நீங்க போய் என்ன பண்ணுங்க, அப்பாவையும் கூட்டிட்டு வாங்க. எல்லாம் போறாங்க, போய் சொல்றாங்க, உங்க மகன் யோசேப்பு உயிரோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா. உங்கள் துக்கம் எல்லாம் சந்தோஷமாய் மாறும். நெடுங்காலமாய் காத்திருக்குதல் இருதயத்தை இழைக்க பண்ணும். விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ விருட்சம் போல இருக்கும். நான் அப்படி சொல்ல, விரும்பினவர் வரும்பொழுதோ. விரும்பினவர் யார்? இயேசு. விரும்பினவர் இங்க யோசேப்பு. ரொம்ப சந்தோஷம். யாக்கோபால நம்பவே முடியல. பாருங்க, அருமையா இங்க வந்திருக்கிற யாக்கோபுகளை நீங்க நம்ப முடியாத செய்தியெல்லாம் கர்த்தர் உங்களுக்கு வச்சிருக்கிறார். நீங்க எதிர்பார்க்காத நல்ல செய்தியெல்லாம் இந்த முகாமுக்கு வந்து கர்த்தர் வைத்திருக்கிறார். நான் முடிஞ்சுன்னு நினைச்சேன், போயிடுச்சுன்னு நினைச்சேன், அவ்வளவுதான் நினைச்சேன். இல்ல 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 இல்ல, தேவன் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்களையும் கைவிட மாட்டார், உங்கள் பிள்ளைகளையும் கைவிட மாட்டார், உங்க சந்ததியை கைவிட மாட்டார். அவர் உங்களோடு கூட இருப்பார். அல்லேலூயா. யாக்கோபு அந்த செய்தியை கேட்டு மூர்ச்சையாகி போனான். கொஞ்ச நேரம் மூர்ச்சையாகி அவன் இந்த வண்டியெல்லாம் பாருங்க, ரதத்தெல்லாம் பாருங்க அப்படின்னோடனே யாக்கோபின் ஆவி திரும்ப உயிர்த்தது. அவர் சொல்ற, மரணம் அடையும் முன்ன யோசேப்பு போய் நான் பார்ப்பேன். போயிட்டு ஜெபம் பண்றாரு. ஆண்டவர் சொல்றாரு, நீ போ, யோசேப்பு தன் கைகளினால உன் கண்களை மூடுவான். இவங்க எல்லாரும் போய் அங்க வழியில நின்று யோசேப்புக்கு செய்தி அனுப்புறாங்க. அப்பா எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் வந்திருக்காங்கன்னா யோசேப்பு அங்கிருந்து புறப்பட்டு வரான். அந்த சீன் ரொம்ப பயங்கரமான சீனுங்க. யோசேப்பு வந்து தன் தகப்பனாகிய யாக்கோபுடைய கழுத்தை கட்டி கொண்டு வெகு நேரம் அழுது கொண்டிருந்தான். வெகு நேரம் ரொம்ப நேரம் கட்டி பிடிச்சி அழுதுகிட்டே இருந்தான். இவ்வளோ நாளா பிரிஞ்சிட்டோம், இவ்வளோ நாளா என் துக்கம், இவ்வளோ நாளா என் வேதனை. அருமையானவர்ல, இந்த கேம்ப் உங்க வாழ்க்கையில ஒரு பெரிய மாற்றத்தை உண்டாக்க போறக்க, பிரிந்த குடும்பம்லாம் ஒன்றா இணைக்க போறக்க, உங்க வாழ்க்கையில பெரிய மறுமலர்ச்சியை, வறட்சியை எல்லாவற்றையும் நீக்க போறக்க கர்த்தர் பெரிய காரியம். ரொம்ப நேரம் அழுது முத்தமிட்டு பார்வோனுக்கு செய்தி போகுது, இந்த மாதிரி வந்திருக்காங்க. ஒரு விஷயம், எகிப்தியருக்கு ஆடு மேய்க்கிறவங்களாம் எகிப்திற்கு அறுவர் போனவங்க. அவர் வந்து பார்க்குறாரு. யாக்கோபு பார்வோனை ஆசீர்வதித்தார். பார்வோன் சொல்ல, உங்கள் அண்ணன் தம்பி எல்லாருக்கும் நல்ல இடத்தெல்லாம் கொடுத்து நல்லா வச்சுக்கிடுங்க. நான் சுருக்கமாக தான் சொல்லி முடிக்கிறேன். எல்லாத்தையும் வச்சு கொடுக்குறாரு. அதுக்கப்புறமா தான் வயதாகுது. யாக்கோபு எகிப்தில் 17 வருஷம் இருந்தார். 17 வருஷம். யாக்கோபுக்கு முதிர் வயதாயிடுச்சு. உன் தகப்பனார் ரொம்ப முடியாமல் இருக்கிறாரு. யோசேப்பு அவருக்கு முன்னாடி போய் நிற்கிறாரு. எப்ராயிம் மனாசையை கொண்டு போய் நிப்பாட்டுறாரு. மூத்தவன் மேலே வலது கையும் இளைய மேலே இடது கையை வைக்கணும். ஆனால் இவர் என்ன பண்ண, இளைய மேலே வலது கையும் மூத்தவன் மேலே இடது கையும் வைக்கிறாரு. யோசேப்பு, இப்படி இல்லை அப்பா, இப்படி வைங்க. இல்லை, நான் இப்படி தான், கர்த்தர் அப்படி தான் ஆசீர்வதிக்கிறாரு. நம்மளே அப்படி தான் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார். ஆவிக்குரிய இஸ்ரவேலராக ஆசீர்வதிச்சு சொல்கிறாரு, இவங்களும் என் பிள்ளைகளாக இருப்பாங்க. இனிமேல் பிறக்கிற பிள்ளைங்க உன் பிள்ளைங்க. எல்லாருக்கும் வாக்கு தத்தங்களை எல்லாம் சொல்லி 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 ஆசீர்வதிச்சு யாக்கோபு அந்த கட்டில் காலை மடக்கி, அந்த கட்டில் தொழுது கொண்டு காலை மடக்கி கட்டில் கர்த்தருக்குள்ள நித்திர அடைந்தார். யோசேப்புக்கு சொல்லப்பட்டது. யோசேப்பு வந்து வைத்தியரெல்லாம் வச்சு அவருக்கு எல்லாத்தையும் செஞ்சு பைபிள் சொல்லுது, 40 நாள் அந்த இடத்துல என்ன பண்ணாங்களாம், துக்கம் கொண்ட வஸ்திரமெல்லாம் அந்த வாசனையெல்லாம் விட்டாங்க. அதுக்கப்புறம் இன்னும் எக்ஸ்ட்ரா 30 நாள் 70 நாள் யாக்கோபுக்காக துக்கம் கொண்டாடினார்கள். எகிப்து தேசத்துல மிக பெரிய துக்கம் கொண்டாடுதலா இருந்துச்சான். யாக்கோபு சொல்லியிருக்கிறாரு, நான் இறந்த உடனே என் தாத்தா ஆபிரகாம், என் அப்பா ஈசாக்கு, அம்மா, அதே போல இந்த என்னுடைய மனைவி புதைக்கப்பட்ட அந்த இடத்துல மக்பேலா கோகையில தான் என்னை கொண்டு போய் என்ன செய்யணும், அடக்கம் பண்ணணும். இவங்க எல்லாத்துக்கும் பெர்மிஷன் வாங்கி அங்கே கொண்டு போய் என்ன செய்தாங்களா, அடக்கம் பண்ணாங்க. பாருங்க, இந்த யாக்கோபுடைய வாழ்க்கையை துவக்கினவர் யாக்கோபுடைய முடிவு வரைக்கும் யாக்கோபோட கூட இருந்தார். அவர் சந்ததியோடு கூட இருந்தார். உங்கள் வாழ்க்கையை துவக்கினவர், விசுவாசத்தை துவக்கினவர் உங்களோடு கூட இருக்கிறார். முடிவு வரையும் உங்களோடு கூட இருப்பார். யாக்கோபின் தேவன் நமக்கு
உயர்ந்த அடைக்கலமானவர். அல்லேலூயா. கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நாம் நன்றி சொல்லுவோம்.